ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நான் ட்ரை பண்ண ஒரு சொதப்பல் வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒர்க்கிங் தான், பட் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தேன். அந்த ஒரு வாரம் நான் ஏதோ ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அடடே, நமக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டா நம்ம ரொம்ப நேரம் தூங்குறோமே, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாகி இதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு நாளில் சரி நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த மாவு அரைக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. இதெல்லாமே வீட்டில் இருக்க பெரியவங்க தான் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொல்லி ஒரு கிரைண்டரும் வாங்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரைண்டர் தான் வாங்கினேன். கிரைண்டர் வாங்கி மாவு அரைக்கவும் கற்றுக்கிட்டேன். முதல் நாள் வந்து மாவு அரைச்சேன். அந்த சொதப்பில் இன்னொரு நாள் சொல்கிறேன். செகண்ட் டே இந்த கிரைண்டர் வாங்கி இது செகண்ட் டே. இந்த குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் நீங்களும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் டே வந்து எனக்கு திடீர்னு வடை சுடணும்னு இருந்துச்சு. சரி ஓகே, அதையும் நான் யூடியூப்லேயே வீடியோவாக பார்த்து வடையும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வடை ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. உண்மையாகவே நான் நினச்சி பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வாட்டி நான் வந்து வடை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட ஓட்ட வந்ததே கிடையாது. இந்த வாட்டி அதிசயமாக நான் அதுக்கும் நிறைய வீடியோலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து சூப்பராக இந்த வாட்டி வடை வந்து எனக்கு வந்துருச்சு. வடையெல்லாம் சுட்டு எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் அடடே சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்லாம் பாராட்டுவாங்க. அதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துடலாம் அப்படின்னு மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சிங்க, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வடையை ஒரு 10 நிமிஷத்தில் கடையில் ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் வீட்டில் இதை செய்யறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கிரைண்டரில் போடுறதுக்கு ஒரு நேரம், அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் நேரம், அதை எடுக்கிறதுக்கு ஒரு நேரம், பதம் பார்க்கணும், அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து நாம்பளும் டயர்டாகி இப்படி பல ட்ரபிள்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அந்த ஒரு வாரத்துலேயே நான் முடிவெடுத்துட்டேன், இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம கடையில் வாங்கிக்க முடியும், பட் நம்மளோட கையில் நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கும் போது அது தனி சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வெட்டியாக இருந்தால் தூங்கி சாப்பிட தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சேஞ்ச் என் மைண்ட் செட்டில் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த வடை கதைக்கு வருவோம். பொதுவாக எனக்கு வந்து இந்த வடை இந்த மாதிரி நொறுக்கு ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஆசையாக செஞ்சேன். இதில் நான் செஞ்ச சின்ன தப்பு என்ன சரி என்ன அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த நான் ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுருக்கேன், ரொம்ப ஆசையாக செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த வாட்டி நான் வந்து அது ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணப்பெல்லாம் ஐயோ இது கஷ்டமாச்சே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே செய்வேன். ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை நான் பழகிக்கணும், நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னால் இந்த வடையை ரொம்ப சூப்பராக செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் சூப்பராக வரும்.